صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே 3 காரியங்களை பிற்படுத்துவது கூடாது. அதில் ஒன்று, ஒரு ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு தயாராகிவிட்டால் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு தாமதம் செய்வது கூடாது என்ற செய்தியை நாம் பார்த்து வருகின்றோம். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் ஆணோ பெண்ணோ, பெரியவர்களோ சிறியவர்களோ குழந்தைகளோ இறந்துவிட்டால் அவர்களை நல்ல விதமாக குளிப்பாட்டித்தான் அடக்கம் செய்ய வேண்டும். அது அமானிதம். சிலர் குளிப்பாட்டாமலேயே ஜனாசாவை அடக்கி விடுகிறார்கள். அவரை மண்ணுக்குள்ளாலதான புதைக்க போறோம், ஏன் குளிப்பாட்டணும்? இப்படி சில பேர் பேசி ஜனாசாவை குளிப்பாட்டாமலேயே அடக்கம் செய்யக்கூடிய செய்திகள் நாம் கேள்விப்பட்டு வருகின்றோம். ஆனால் ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும், குளிப்பாட்டுவது கூட ஒரு நன்மையான காரியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த நேரத்துல அவர்களின் ஜனாசாவை குளிப்பாட்டியவர்கள் யார்? எத்தனை நபர்கள் குளிப்பாட்டினார்கள்? அது நமக்கு ஒரு படிப்பனையாகவே இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜனாசாவை அவர்களின் தம்பி அல்லது மருமகன் 2 முறையும் வரும். அலி இப்னு அபீ தாலிபின் ரலியல்லாஹு அன்ஹு, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகன்களான ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு, அவுஸ் இப்னு ஹவுல் ரலியல்லாஹு அன்ஹு. இத்தனை சஹாபாக்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஜனாசாவை குளிப்பாட்டினார். இதுல குளிப்பாட்டுவதிலே முக்கிய பங்கு யாருக்கு அப்படின்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குத்தான் முக்கிய பங்கு. அவர்கள்தான் குளிப்பாட்டினார்கள். மற்றவர்கள் குளிப்பாட்டுவதற்கு உதவி செய்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, குஸம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களெல்லாம் இந்த மூவரும் பெருமானாருடைய உடலை புரட்டி போடுவதற்கு உதவி செய்தார்கள். இவங்க 3 பேரும் புரட்டி போடுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீரை ஊற்றி குளிப்பாட்டுவார்கள். தண்ணீரை ஊற்றியவர்கள் யார் தெரியுமா? ஷக்ரான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் தண்ணீரை ஊற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு தன் கையினால் பெருமானாருடைய பூத உடலை தேய்த்து குளிப்பாட்டினார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவுக்கு வந்த கூட்டத்தை போன்று இன்றைக்கும் யாருடைய ஜனாசாவிற்கும் அவ்வளவு கூட்டங்கள் வந்தது கிடையாது. பல நாட்டை சார்ந்தவர்கள் பெருமானாருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். ஆனால் குளிப்பாட்டியவர்களை பாருங்கள், ஒரு சிலர் தான். இன்னைக்கு ஜனாசாவை குளிப்பாட்டுறங்கிற பேர்ல ஜனாசாவை வைத்து ஊரே குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆண்கள் ஜனாசாவை பெண்களும், பெண்கள் ஜனாசாவை அந்நிய ஆண்களும் தொட்டு குளிப்பாட்டக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம்.
ஒரு ஆண் குளிக்கிறான் என்றால், ஒரு அந்நிய ஆண் குளிக்கின்றான் என்றால் அவனுடைய அவுரத்தை பார்ப்பது ஹராம். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும். ஒரு பெண் குளிக்கிறாள் என்றால் அவளை பார்ப்பது அந்நிய ஆண்களுக்கு ஹராம். அந்த பெண்ணுடைய அவுரத்தை பார்ப்பது கூட ஒரு பெண்ணுக்கு ஹராம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு ஆண் மற்ற ஆணுக்கு தன்னுடைய அவுரத்தை காட்டுவது கூட, அடுத்த ஆணுடைய அவுரத்தை மறைவிடத்தை பார்ப்பது ஒரு ஆணுக்கு ஹராமான காரியம். தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரையிலும் உள்ள உறுப்புகளை எந்த அந்நிய ஆணும் பார்ப்பது கூட. பெண்களை பொறுத்த மட்டிலும் முகம், உள்ளங்கை, இது தவிர மற்ற பகுதிகளெல்லாம் அந்த பெண்ணுக்கு அவுரத்தாக இருக்கிறது. உயிரோடு இருந்தாலும் இதே அவுரத்து தான், இறந்து போனாலும் இதுதான் அவுரத் என்பதாக இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்படி இருக்க சில ஊர்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, ஆண் ஜனாசாவை ஆண்கள் குளிப்பாட்டும் பொழுது ஆடை முழுவதையும் களைந்து விடுகிறார்கள். அந்த ஆண் உறுப்பில் மட்டும்தான் ஒரு சின்ன துணியை போட்டுட்டு மற்ற எல்லா பகுதிகளையும் திறந்து விடுகிறார்கள். பெண்கள் ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது அவுரத்துகளை எல்லாம் திறந்து போட்டு குளிப்பாட்டுவதாக நாம் கேள்விப்படுகின்றோம். சில ஊர்கள்ல இல்ல, பெரும்பாலான ஊர்கள்ல ஆண்கள் ஜனாசாவாக இருக்கட்டும், பெண்கள் ஜனாசாவாக இருக்கட்டும், வெள்ளை ஆடையை போட்டு குளிப்பாட்டுகிறார்கள். இதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? வெள்ளை ஆடை உடுத்தி தண்ணீரை ஊற்றினால் அவுரத்துகள் தெளிவாக வெளியே தெரியும். அதனால கலரான ஆடைகளை அந்த ஜனாசாவின் மீது போட்டுதான் குளிப்பாட்ட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டு. அதே நேரத்தில் ஊரே சேர்ந்து குளிப்பாட்டுன்னு அவசியம் கிடையாது. குறிப்பிட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும். சில ஊர்கள் என்ன செய்வாங்கன்னா, குளிப்பாட்டும் போது பல பேர் நிற்பாங்க. சில பேருக்கு அந்த குளிப்பாட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. குளிப்பாட்டி முடிச்ச பின்னால ஒரு பாத்திரத்துல என்ன செய்வாங்கன்னா, தண்ணியை கொண்டு போய் எல்லாத்துட்டையும் காமிப்பாங்க. எல்லாரும் அதில் கையை முக்கி எடுப்பாங்க. ஆண்கள், பெண்கள், அந்நிய ஆண்கள், அந்நிய பெண்கள், மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் அதில் கையை போட்டு எடுப்பாங்க. எல்லாருடைய அழுக்கும் எசன்ஸ் அதில் இறங்கிரும். கடைசியில் அந்த தண்ணியை கொண்டு வந்து குளிப்பாட்டப்பட்ட ஜனாசா மேல ஊத்தி விட்டுருவாங்க. குளிப்பாட்டி என்ன பிரயோஜனம் இருக்கிறது? புழங்கப்பட்ட தண்ணீரால் ஒரு குளிப்பை நாம் குளிக்க முடியுமா? எல்லோருடைய கையும், அந்த கையை எங்கெங்க வச்சாங்களோ யாருக்கு தெரியும்? என்னென்ன அசுத்தங்கள் இருக்கிறது யாருக்கு தெரியும்? அந்த தண்ணீரை கடைசியாக ஜனாசாவின் மீது ஊற்றி விடுவார்கள். இதுவெல்லாம் ஜனாசாவிற்கு செய்யக்கூடிய மோசடிகள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால குறிப்பிட்ட நபர்கள் ஜனாசாவினுடைய உடம்புல ஒரு சின்ன குறை இருந்தாலும் கூட அந்த குறையை நாம் வெளிப்படுத்துவது கூட. ஒரு சின்ன புண்ணு இருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த புண்ணை பார்த்தா கேன்சர் மாதிரி தெரியுது, புற்றுநோய் மாதிரி தெரியுது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, அதை அவதூறாக பரப்பி கொண்டிருப்பார்கள். அப்ப ஜனாசாவுடைய அவுரத்தை மறைப்பதை போன்று ஜனாசாவுடைய உடம்புல ஏதாவது குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை மறைப்பதும் அமானிதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த குறைகளை ஒருவர் மறைத்தால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அப்ப ஜனாசாவுடைய அவுரத்தை பார்ப்பது கூடாது. ஜனாசாவின் மீது வெள்ளை ஆடைகளை போட்டு அதன் மீது தண்ணீரை ஊற்றுவதும் கூடாது என்பதை நம்முடைய கவனத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் தங்கள் கைகளிலே என்ன செய்யணும், ஒரு துணியை நாம சுத்திக்கணும். அந்த துணியை வச்சுதான் அவுரத்தை நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். இந்த கை விரல்கள் நேரடியாக அவுரத்தில் படுவது கூடாது. எப்படி உயிருள்ளவரின் அவுரத்தில் கை வைப்பது கூடாதோ அதுபோன்று ஒரு ஜனாசாவுடைய அவுரத்தில் கை வைப்பதும் கூடாதுதான். அதை பேணுவது அமானிதம். ஏன்னா உயிரோடு இருக்கும் போதாவது அவுரத்துல யாராவது கை வச்சா தட்டி விட்டுறலாம்.
ஆனா ஜனாசா தட்டி விடுமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால ஜனாசாவை குளிப்பாட்டுபவர்கள் ஜனாசாவுடைய அவுரத்து பகுதியில் உள்ள அசுத்தங்களை நீக்குகின்ற பொழுது கையில துணியை சுத்தி கொண்டு அந்த கையை வைத்துதான் சுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில ஊர்களில் குளிப்பாட்டும் போது என்ன செய்யறாங்கன்னா, அஷதல்லா இலாஹ இல்லல்லா ஷஹாதத்து கலிமாலாம் பயங்கரமா சத்தம் போட்டு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஆயத்துல் குர்சியை ஓதிக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா குளிப்பாட்டுறாங்க. ஆமன ரசூலு ஓதிக்கிட்டே குளிப்பாட்டுவாங்க. குளிப்பாட்டக்கூடியவர்கள் ஆமன ரசூலு அந்த ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே குளிப்பாட்டுவார்கள். சில இடங்கள்ல பார்த்தா யாசின் சூறாவை ஓதிக்கிட்டே குளிப்பாட்டுறாங்க, வாக்கியா சூறாவை ஓதுறாங்க, சூரத்துல் முல்க ஓதிக்கிட்டே குளிப்பாட்டுறாங்க. இதுக்கெல்லாம் எங்க மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது? குளிப்பாட்டக்கூடியவர்கள் தவறான பேச்சுக்களை பேசாமல் ஆண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸலஹு அந்த துஆவை நம்ம ஓதணும். யா அல்லாஹ், இவர் பிழைகளை நீ பொறுத்துக்கொள், இவர் பாவங்களை மன்னித்து விடு, இவர் மீது நீ இரக்கம் காட்டு, உலகில் அவர் வாழ்ந்த வீட்டை விட சிறந்த ஒரு வீட்டை அவருக்கு பகரமாக கொடு, இவருடைய குடும்பத்தாரை விட சிறந்த ஒரு குடும்பத்தாரை அவருக்கு நீ பகரமாக கொடு. இந்த துவாவை ஓதிக்கிட்டே குளிப்பாட்டலாமே. பெண் ஜனாசாவாக இருந்தால் அல்லாஹும் மக்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா வஆஃபிஹா வஅஃபு அன்ஹா வஅக்ரிம் நுஸலஹா. ஹூ என்பது ஆண்பாலை குறிக்கும், ஹா என்பது பெண்பாலை குறிக்கும். இந்த மாதிரி துவாக்களை நாம் ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹு சொல்லிதான் ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். அவுரத்துகளை மறைத்து கொள்ள வேண்டும். குளிப்பாட்டும் போது ஒப்பாரி வைப்பது கூடாது. ஜனாசாவுக்கு முன்னால ஒப்பாரி வைக்கக்கூடியவர்கள் சாபத்திற்குரியவர்கள், பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். ஒப்பாரி வைப்பது கூடாது. கண்ணீர் வடிக்கலாம், துக்கம் கொள்ளலாம், அது இரக்கத்தின் அடையாளம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப பிஸ்மில்லாஹு சொல்லணும். குளிப்பாட்டும் பொழுது அந்த ஜனாசாவிற்காக துவா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஒப்பாரி வைப்பது கூடாது, அவுரத்தை பார்ப்பது கூடாது, அவுரத்தை கை வைத்து தொடுவது கூடாது, அவுரத்தை வெளிப்படுத்துவது கூடாது. அதே நேரத்துல வலதுபுறமாகத்தான் குளிப்பாட்ட ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல வலது பக்கம் தான் தண்ணீரை ஊற்றணும். அதற்கு முன்னால் ஒளி செய்ய வேண்டும். ஜனாசாவிற்கு வாய் கொப்பளிக்காது, அதனால வாய் கொப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. லேசா வாயில தண்ணியை வச்சுக்கணும், நாசிக்கு லேச தண்ணியை செலுத்தி கொள்ள வேண்டும், முகத்தை கழுக வேண்டும், கையை கழுக வேண்டும், கால்களை கழுக வேண்டும், தலைக்கு மசகு செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வலதுபுறமாக ஊற்ற வேண்டும், பிறகு இடதுபுறமாக ஊற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான சட்டங்களை எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 167, 1255, 1256 போன்ற ஹதீஸ்கள்ல என்ன பதிவு செய்யப்படுது அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இறந்து விடுகிறார்கள். இப்ப சஹாபி பெண்மணிகள்ல ஒரு சிலர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஜனாசாவை குளிப்பாட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்தஅன பிமயாமினிஹா, வலதுபுறமாக நீங்கள் குளிப்பாட்டுங்கள், ஆரம்பம் செய்யுங்கள். வமலா மவாதிஇல் வுதுஇ மின்ஹா, அந்த ஜனாசாவுடைய ஒழுவினுடைய உறுப்புகளிலிருந்து நீங்கள் ஆரம்பியுங்கள். அப்போ முதல்ல ஒளி செய்யணும், அப்புறமா வலதுபுறமா குளிப்பாட்டணும். சில பேர் மணிக்கணக்கா குளிப்பாட்டுவாங்க, அதுவும் மார்க்கத்தில் கூடாத காரியம். இதுவெல்லாம் அமானிதங்கள். அவர் தான் இறந்துட்டார, எண்ணத்தை போட்டு சட்டத்தை பேண அப்படி இருக்கக்கூடாது. உயிர் உள்ளவர்களுக்கு அமானிதம் இருக்கிறதா இல்லையா, அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி அதே புகாரில் 1254வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நாங்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஜனாசாவை குளிப்பாட்டு கொண்டிருந்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஜனாசா குளிப்பாட்டுற இடத்துக்கு இல்ல, அந்த வீட்டுக்கு வந்தாங்க. வந்து சொன்னாங்க, இர்ஸில்னஹா சலாசன் அவு ஹம்சன் அவ் அக்ஸர மின் தாலிக, ஒற்றைப்படையாகத்தான் குளிப்பாட்ட வேண்டும். இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹு ஒற்றைப்படையானவன்,
அல்லாஹ் ஒற்றைப்படையை விரும்புகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ல ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது 3 தடவை போல தண்ணியை ஊற்றணும், மறுபடியும் சோப்பு போடணும், திரும்ப ஒருக்க தண்ணீரை ஊற்றணும், திரும்ப சோப்பு போடணும், திரும்ப தண்ணீரை ஊற்ற வேண்டும். 3 தடவை ஆயிட்டுதா? தேவைப்பட்டால் 5 தடவை, தேவைப்பட்டால் 7 தடவை. தேவைப்பட்டால் தான் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டுமே தவிர 3 தடவைகளையே அந்த ஜனாசா முழுமையாக சுத்தமாகிவிட்டால் அதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த அவர் ஊத்தட்டும், இவர் ஊத்தட்டும், அந்த அம்மா ஊத்தட்டும், இந்த தலைவர் ஊத்தட்டும், அந்த வேலையே இருப்பது கூடாது. சீக்கிரமாக குளிப்பாட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, பிமாயின் வசிதரின், இலந்தை மரத்தி இலை கலந்த தண்ணீரால், இலந்தை மரத்தினுடைய இலை இருக்குத, அதை தண்ணீர்ல போட்டா அந்த தண்ணீரை வைத்து நாம் குளிப்பாட்டினால் உடலில் உள்ள அசுத்தங்கள் நீங்கும், அழுக்குகள் நீங்கிவிடும். அதான் ரசூல்லா இலந்தை இலையை போட்டு, நீங்க கூட ஜனாசாவை குளிப்பாட்டும் போது என்ன செய்வாங்கன்னா, இலந்தை மரத்தினுடைய இலைகள்லாம் பறிச்சு போடுவாங்க. அது ஏன்னு ரொம்ப பேருக்கு காரணமே தெரிய மாட்டேங்குது. அந்த இலையை போட்டு குளிப்பாட்டுறதுனால அந்த தண்ணீரில், அந்த தண்ணீர் மூலமாக அழுக்குகள் நீங்கும் என்பதாக இன்னைக்கு அறிவிகள் சொல்லி காட்டுகிறது. ரசூல்லா சொல்றாங்க, வஜஅல்ன ஃபில் ஆখিরাতি காஃபூரா, குளிப்பாட்டி முடிஞ்ச பின்னால கற்பூரத்தை நீங்கள் அந்த ஜனாசாவிலே வையுங்கள், ஒரு நறுமணத்திற்காக. கற்பூர வாடைக்கு பூச்சிகள் வராது, வேற எந்த விதமான உயிரினங்களும் அதை சீக்கிரமாக தீண்டாது என்பதை இன்றைக்கு நாம் அறிவியல் பூர்வமாக பார்த்து வருகின்றோம். இந்த மாதிரி ஜனாசாவைத்தான் குளிப்பாட்ட வேண்டுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு ரோட்ல போறவங்க, குடிகாரன், போதை உள்ளவன், இவர்கள்லாம் குளிப்பாட்டுனா அது ஜனாசாவிற்கு செய்யக்கூடிய மோசடி என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான செய்திகளை வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். அல்லாஹ் நமக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக நம்முடைய ஜனாசாவை நல்லடியார்கள் மட்டும் குளிப்பாட்டி, நல்லடியார்கள் மட்டும் சுமந்து சென்று, நல்லடியார்கள் மட்டும் ஷிர்க் வைக்காத, தவறுகள் செய்யாத நல்லவர்கள் மட்டும் நம் ஜனாசாவில் கலந்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்து நாம் சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.